வணக்கம். நாகை லோட்டஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம இன்றைக்கி வீடியோ போட போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம முட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம். இந்த பாத்திரம் சூடு ஏறினேன்னா நம்ம கொஞ்சம் இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்க வேண்டியதான். நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் சூடு ஏறட்டும். ஒரு ஸ்பூனு வெந்தயம், கொஞ்சம் குழம்பு தாளிக்கிற வடகம், இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம வெங்காயம் வதங்கினோன்னா சேர்த்துக்கலாம். முட்டை குழம்பு வந்து புளி சேர்த்தும் செய்யலாம், புளி சேர்க்காமையும் 2-3 வகையில் நம்ம செய்யலாம். இது டக்குன்னு ஈஸியாக செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி செஞ்சால் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுது, இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த தக்காளி வதங்கின பிறகு நம்ம இதுக்கு குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்க்கும்போது நம்ம அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் வைக்கிறேன். நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்க வேண்டியதான். நான் ஒரு 3 ஸ்பூனு, பெரிய ஸ்பூனால் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூளையும் நல்லா எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கணும். வதக்கும்போது அடி பிடிக்கும். அதனால் நம்ம நல்லா அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா இதை ஒரு 2 நிமிஷம் லைட்டாக நம்ம அந்த எண்ணெயிலே வதக்கினோம்னா நல்லா சூப்பராக நல்ல வாடமாக நல்லாயிருக்கும். இப்போது நம்ம மிளகாத்தூளை வதக்கிட்டோம். அடுத்தது வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். இதிலே வந்து நான் உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருந்தேன். இந்த புளி கரைச்சலையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த புளி கரைச்சல் வந்து சாப்பாடு வடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு இல்லையா, கழனி தண்ணி, அது வந்து 2 தடவை 3 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த 3ஆவது தண்ணி இல்லாட்டி 4ஆவது தண்ணி அதில் செஞ்சோம்னா, குழம்பு கரைச்சோம்னாக்கா, புளி கரைச்சோம்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு கழனியில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதை நல்லா போட்டு இது நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ அடுத்தது இதை நல்லா கொதித்து வரட்டும் இந்த குழம்பு. இப்போ அடுப்பை நம்ம ஸ்பீடாக வச்சிடலாம். இப்போது இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு மூடுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காவில் பாதி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம். இப்போது சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு அப்படியே இதை நல்லா கொதித்து வர்ற வரைக்கும் நம்ம மூடி வைப்போம். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு குழம்பு. இப்போ இந்த இதில் வந்து இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கிறோம். இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம இதில் ஒவ்வொரு முட்டையாக நம்ம இதில் உடச்சி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இதை அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் இதை நம்ம மூடி வச்சிடலாம். அப்படியே இப்போ பார்க்கலாங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து முட்டை நம்ம உடச்சி ஊற்றின பிறகு நம்ம அதை கிண்டக்கூடாது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்புக்கு வந்து நம்ம வந்து
வத்தல் வடம் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இல்லை மீன் வறுவல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இது எங்கேயாவது நம்ம வெளியில் போயிட்டு வந்து அலுப்பாக இருக்கும்போது கூட இதை டக்குன்னு செஞ்சு ஈஸியாக சாப்பிட்டுடலாம். சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.